வணக்கம். நான் உங்கள் ராமன். ஒருவன் உங்கள் முன் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கும்போது நீங்கள் ஆத்திரத்தில் வார்த்தை விடுங்கள். அசட்டுத்தனமான வார்த்தையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் வார்த்தை விட்ட அந்த நொடியே அவன் முன்னேற்றமானது தீர்மானிக்கப்பட்டுவிடும். உங்களால் தீர்மானிக்கப்பட்டுவிடும். உங்களுக்கு எஞ்சுவது அவமானமாகத்தான் இருக்கும். அதாவது எல்லாத்தையுமே இழந்து ஒருத்தவங்க முன்னாடி வந்து நிற்கும்போது ஆத்திரத்தில் கூட வார்த்தை விடுங்க. ஏன்டா பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிற, பொறுப்பாக இருந்திருக்க மாட்டியா, எல்லாத்தையுமே இழந்துட்ட அப்படின்னு கோவத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை கூட நீங்கள் திட்டிடுங்க. ஆனால் அசட்டுத்தனமான வார்த்தை, அதாவது கேவலமாகவும் இளக்காரமாகவும் அவனை பார்க்குறதோ இல்லை அவனை பார்த்து பேசுகிறதோ வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பேசின அந்த நொடியே அவன் முன்னேற்றம், இவன் நம்மளை இப்படி பேசிட்டான், என்னைக்கு இருந்தாலும் இழந்தது எல்லாமே மீட்டு எடுக்கண்டா அப்படின்ற ஒரு கோபத்தில் அவன் அதை மீட்டெடுக்க போயிடுவான். மீட்டுட்டு வந்து ஒரு உயரத்துக்கு போனப்புறம் நல்லா வாழ்ந்தப்புறம் உங்களுக்கு அவன் திருப்பி கொடுக்குறது அவமானமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லா ஊர்லேயுமே நடக்குது. ஏன்னா நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். இந்த நீயா நானெல்லாம் பார்க்குறேன். எங்கள் சொந்த பந்தம்லாம் என்னை மதிக்கலை, இன்றைக்கி வந்து நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். அப்போ அவனை அசால்ட்டாக அவனை வந்து இளக்காரமாகவும் கேவலமாகவும் பேசின சொந்தக்காரங்களாம் எந்த மூஞ்சி எடுத்துக்கிட்டு திருப்பி வருவீங்க? புரியுதுங்களா? இது எல்லா ஊர்லேயும் நடக்கிற தப்பு தான். இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க. நீங்கள் அவனை அவமானப்படுத்தி பேசிவிடுவீங்க. நீங்கள் அவமானப்படுத்தி பேசிடுவீங்க. அப்புறம் அவன் ஒரு லெவலுக்கு போயிட்டு வந்து உங்கள் முன்னாடி நின்னான்னு வச்சுங்க, உங்களுக்கு அதை விட செருப்படி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் ஒருத்தனை நம்ம பார்த்து கேவலமாக நினைக்கணும்? அவன் அதை வச்சு முன்னேறி உங்களை அடுத்தது நான் வளர்ந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவன் உங்களை கேவலம் நினைக்குது. இது வேண்டாம். மனுஷங்க எல்லாமே இந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள் ஊரில் அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்த ஒருத்தர் இருந்தாங்கன்னா நீங்கள் அவனை பேசாதீங்க. ஆத்திரத்தை கூட திட்டுங்க. கூப்பிட்டு ஒரு 4 வார்த்தை நல்லா கூட பேசுங்க. ஆனால் கேவலமாகவோ இல்லை இளக்காரமாகவோ பார்க்குறதோ பேசுகிறதோ வேண்டாம். இது உங்களுக்கு நல்லதில்லை.